அனைவருக்கும் வணக்கம். மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஸ்டேஜில் இருக்கிற டிக்னிட்டரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். கட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நான் செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன்னு மேம் சொன்னாங்க. எஸ், ஆனால் கேரக்டருன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதில் எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர். ஐ வாஸ் வெரி பிளாங்க். நான் உள்ளே போகிறப்ப அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும், என்ன பண்ணும், ஹவு ஷுட் ஐ போட்டு இந்த கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஒவ்வொரு இன்ச்சான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. எஸ், இட் இஸ் அ நியூ பிளாட்ஃபார்ம். எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம். ஆனால் நீங்களும் இதில் ஒரு நியூன்றது அவ்வளோ ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுன்றது என்னை விட பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க. அண்ட் அதான். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்ரி ஒன், ஆல் த டிக்னிட்டரிஸ் என்னை மென்ஷன் பண்ணதுக்கும், ஆல் த மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எவ்ரி ஒனுக்கு ரொம்ப மென்ஷன் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்யூ. கட்ஸ் படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தற்போது கில்ட் சார்பாக படத்தின் தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கில்ட் செக்ரட்டரி அவர்கள், கில்ட் மெம்பர்ஸ் அனைவரும் இணைந்து படத்துடைய தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் ரங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். தேங்க்யூ சார். அடுத்ததாக படத்தின் கதாநாயகி ஸ்ருதி அவர்களுக்கு கில்ட் மெம்பர்ஸ் அனைவரும் இணைந்து பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். சினிமா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலையாள படம், மலையாளம் சாங்ஸ் இது மேலெல்லாம் வந்து அதிகமாக ஆர்வம் வந்துருச்சு. அதனால என்னவோ கட்ஸ் படத்தில் வந்து மலையாளம் ஃப்ளேவரோட அழகான ஒரு தமிழ் பாடலை வந்து நமக்காக கொடுத்துருக்காரு. நெடுநல் வாடை, ஒன்ஸ் அப்பான் அ டைம், இந்த படங்களெல்லாம் வந்து மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய திரு ஜோஸ் பிராங்க்லின் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இந்த வாய்ப்பு கொடுத்த ரங்கராஜ் சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி. அண்டு இந்த படத்தில் 3 சாங்ஸ் இருக்குது. ஸோ 3 சாங்ஸுமே ரங்கராஜ் சார் தான் லிரிக்ஸ் எழுதினது. ஸோ அதுவும் அவர் தான் பண்ணது. ஸோ அது நல்லா வந்திருக்கு. அண்டு அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்டு ரொம்ப டெடிக்கேட்டட் டைரக்டர். ஸோ நல்லா இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஸ்ரீலேகா மேம் அவர்களுக்கு படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் திரு ரங்கராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். அடுத்ததாக படத்தின் இசையமைப்பாளர் ஜோஸ் பிராங்க்லின் அவர்களுக்கு கில்டுடைய செக்ரட்டரி திரு துரை அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். வாழ்த்துக்கள் ஜோஸ் பிராங்க்லின். எப்பவுமே ஒன்று இருக்குல்ல, ப்ரொடியூசருக்கு வந்து வேற விதமான டென்ஷன்ஸ் இருக்கும், இயக்குனருக்கு வேற விதமான டென்ஷன் இருக்கும், ஒரு ஹீரோக்கு வேற விதமான டென்ஷன் இருக்கும். எல்லா டென்ஷனுமே வந்து ஒரே ஆள் வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இயக்குனர்களை கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவோம். இவர் கேப்டன் ஆஃப் த ஷிப்பாகவும் இருந்திருக்காரு, செயிலர் ஆஃப் த ஷிப்பாகவும் இருந்திருக்காரு. ஸோ கட்ஸ் படத்துடைய தயாரிப்பாளர், இயக்குனர், ஹீரோ திரு ரங்கராஜ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். கலைத்தாய்க்கு என் முதல் வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த இடத்துக்கு வர்றது காரணமாக இருந்த எனது ஹுண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெடுக்கும் அதன் நிறுவனரான சங் பாங்கு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த மேடையில் வந்து நான் நிற்கிறது காரணமே வந்து என்னோட 2 மகள்கள் தான். அம்மா, அப்பா இந்த மாதிரி லிட்டுட்ட பார்த்துக்கிட்டு இருப்பேன் நினைக்கிறேன். என் பிரைட்டல் அம்மா அவர்களுக்கும் ஜாக்கி அம்மா அவர்களுக்கும் ஐ லவ் யூடா. என் மனைவி ஜெயபாரதி அவர்களுக்கும் என்
தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க தான் வந்து என்னை தூக்கி கொண்டு வந்து இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டிருக்கிறாங்க. நான் வந்து 25 வருஷமா சினிமாவில் போராடிட்டு இருக்கேன். எப்படியாவது நடிகராகிடணும், எப்படியாவது 99 ஸ்டார்ட் பண்ணி என்னோட கனவுகளை துரத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கே போனாலும் என்னென்னா பணம்ன்ற ஒரு விஷயத்தை கேட்டு என்னை வந்து சாவடிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்ன ஒரே ஒரு விஷயந்தான், ஆனால் என்னால் பணம் கொடுக்க முடியும். அப்போ ஆனால் ஒரே விஷயம், நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு தான் நான் நின்னேன். வீட்டில் கூட எல்லாம் ஒய்ஃபு எல்லாமே சொல்லுவாங்க, ஏன் கொடுத்து தான் ட்ரை பண்ணேன்னாங்க. நான் ஏன் பணம் கொடுக்கணும்? பணம் நான் ஃப்ரீயாக நடிக்கிறேன், எல்லா காஸ்டியூம்ஸ் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு செலவு பண்ண வேணாம், எல்லா சாப்பாடு செலவு நான் பார்த்துக்கிறேன், நான் ஃப்ரீயாக நடிச்சு தர்றேன், எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா போதும். ஆனால் யாருமே வந்து அந்த ஒரு அங்கீகாரத்தை வந்து சரியாக கொடுக்கல. கூப்பிட்டு இந்த காவேரி காலேருந்து நம்ம ஏவிஆர் வரைக்கும் இது நான் சுத்தாத இடமே கிடையாது. இது கம்பெனி நண்பர்கள் யாருக்கும் கூட தெரியாது. டெய்லி ஷிஃப்ட் முடிஞ்சு சாயந்தரம் ஆச்சுன்னா கிளம்பிங்க வந்துடுவேன், வந்து நண்பர்களை பார்ப்பேன். எங்கேயுமே எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. ஸோ ஓகே, நானும் சுற்றி பார்த்தேன், அந்த வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. ஒரு சூழ்நிலை மன உளைச்சல் பயங்கரமாகி போதுண்டா, ஓகே இது மேலே வந்து நம்மளால் வந்து உடம்பாலையும் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியல, மனசாலையும் நான் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் போதுன்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டு ஒரு சூழ்நிலை. சரி ஓகே ஊர் கிளம்பலாம், எல்லா ஃபேமிலியெல்லாம் வந்து ஊரில் செட்டில் பண்ணிட்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணும்போது திடீர்னு ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு நண்பர்கள் வராங்க, வந்துட்டு பழகுறாங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க. நம்ம ஏன் ஒரு சின்ன படம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி எவ்வளோக்கு எடுக்கலாம்? ஒரு 15 லட்சக்குள்ள எடுக்கலாம். அப்போ நான் ஒரு கணக்கு பண்ணுறேன், சரி ஓகே இப்போ இந்த 15 லட்சம் நம்ம ஃபேமிலியை வந்து ஸ்டபுள் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 லட்சத்துக்கான ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ப்ரொடக்ஷனை பற்றி பெருசாக நாலேஜ் இல்லை. ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணி உள்ளே இறங்கிட்டேன், வெளியே வந்துட்டேன். அப்புறம் தான் அதோட வழிகள் தெரிய ஆரம்பிக்குது. 15 லட்சத்துக்குள்ளே படம் பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா அது காலை வச்சுட்டோம், பின் வாங்க மாட்டேன். அது என்னோட சின்ன வயசுல ஒரு பழக்கம். சரிங்க, ஒவ்வொன்றா குவாலிட்டி. இந்த கலைத்தாய் அந்த யாகத்தில் வந்து கலைத்தாயோட யாகத்தில் எனக்கு எல்லாத்தையுமே போட்டேன். நான் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இந்த கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல லைஃப்ல. அப்பயும் என் மகள்கள் வந்து அப்பா விடுப்பா பார்த்துக்கலாம், அம்மா என்னம்மா 15 லட்சம்லாம் வந்து சப்போஸ் நம்மளை ஏற்றுக்கிறாடி பிரச்சனை இல்லை, 15 லட்சம் படம் போடுறோம், நம்மளை ஹீரோவாக ஏற்றுக்கலான்னு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு படம் ஓடல, ஓகே 15 லட்சம் நம்ம சேஃப் அப்படின்ட்டு. அப்புறம் ஒன்றுன்னா போட மொத்தமாக போட்டோம். அம்மா என்னம்மா என்னால் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் சின்ன வயசுலேருந்து. அம்மா எல்லாம்மா மொத்தமாக போட்டேன், என்னம்மா நம்மக்கிட்ட அப்பா விடுப்பா பார்த்துக்கலாம், கீழே இருந்தாரு மேலே வந்தோம், நீ நில்லுப்பா, இந்த மேடையில் ஒரு நாள் நீ பேசுவாப்பா, அதனாக பார்க்கணுப்பா அப்படி. அம்மா திரும்பவும் சொல்கிறேம்மா, ஐ லவ் யூப்பா. ஏன்னா எனக்கு சினிமா பின்னாடி கிடையாது, அரசியல் பின்னாடி கிடையாது, பணம் கிடையாது. ஒரு கடைக்கோடியில் கூடலூர்னு ஒரு ஊரில் இட்லி சுட்டு வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவோட பையன் நான். அவன் இன்னைக்கு வந்து ஒரு நடிகனா நிற்கிறன்றது என்னால் நம்பவே முடியல. எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து இங்கே நிறைய பேர் கேட்டாங்க என் வீட்டில் கூப்பிடலன்னு. என் மகளுக்கு ஒரே வாசனை, நான் தேட்டரில் உன்னை பார்க்கணும், அது வரைக்கும் உன்னை பார்க்க மாட்டேன், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா நண்பர்களுக்கும், ஏன்னா வள்ளிகள் நிறைய சந்திச்சாலும் நிறைய நண்பர்கள் எனக்கு உதவுனாங்க. சிவானி செந்தில் சார், டைகர் சக்கரவர்த்தி சார், நிறைய பேர் எல்லாருமே எனக்கு அதே மாதிரி ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு ஒர்க்கர்ஸ். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவங்க மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, படம் வர சேர்றவங்க சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அடித்தட்டு மக்கள் கீழே ஒர்க் பண்ணுறாங்கல்ல டெக்னீஷியன்ஸ், அந்த வழிகளை நான் பார்த்தவண்ணா. ஏன்னா நான் ஒர்க் பண்ணதெல்லாம் ஒர்க்கே கிடையாதுங்க. இந்த லைட்மேன்ஸ் தூக்கிட்டு ஓடுறாங்க பார்த்தீங்களா, சான்ஸே கிடையாது. ஹேட்ஸ் அப் டு ஆல் டெக்னீஷியன்ஸ். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கான ரெகக்னேஷன் பார்த்தீங்கன்னா அன்னைக்கான சம்பளம் தான். ஏன் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பண்ண யாருமே மனசு வர மாட்டேங்குது. ஒரு லாபம் வருது, அந்த லாபத்துலேயே அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு தோண மாட்டேங்குது.
இன்றைக்கி நான் என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த படத்தை. பட் அது நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். நடக்குமா நடக்கலான்னு தெரியல. இயற்கையாக தான் பார்த்துக்கிறணும். இந்த படத்தில் இன்னொரு லாபம் வந்தாலும் வருமானு தெரியல. இயற்கை தான் பண்ணணும். வந்தால் இனிமேல் OPRP ப்ரொடக்ஷன் எல்லா தயாரிக்கிற எல்லா படத்துலையும் வர்ற லாபத்தில் 50% வந்து இந்த சினிமா துறை சார்ந்தவர்களுக்கும் தமிழக மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கும் தான் என்னோட பங்கு போய் சேரும். அதை தான் வந்து நான் வந்து எல்லாருக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். நான் அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த சிறிய முதலீட்டு படங்கள் வந்து இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஏன் ஓட மாட்டேங்குது அப்படின்னா, ஓட மாட்டேங்குது அப்படின்னு இல்லை, அது வந்து டிக்கெட்டோட ரேட் இருக்கு இல்லையா. இப்போ தலை அஜித் சாரோட படம் வருது ஓகேங்களா, அவர் வந்து அவரை 200 ரூபா கொடுத்து பார்ப்பாங்க, என்ன யார் 200 ரூபா கொடுத்து பார்ப்பாங்க, புரியுதுங்களா. அப்போ அந்த இடத்துல வந்து 200 ரூபா கொடுத்து என்னை பார்க்க மாட்டேன், சின்ன படம் தோல்வி தானே அடையும். அப்போ அந்த இடத்துல வந்து நீ டிக்கெட் விலையை குறைச்சி பாருங்க, அங்கே போகிற கூட்டம் அதே கூட்டம் இங்கே வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நார்மலாக படம் எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், லைஃப்பில் எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கும், வழிகள் இருக்கும். அதை போக்குற ஒரே ஒரு விஷயம் சினிமா மட்டும்தான். சினிமான்ற ஊடகம் மட்டும்தான் எல்லா வழிகளையும் போக்கும். அந்த போக்குறது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சினிமா யார் பார்க்குறாங்க அப்படின்னா, அப்புறம் மிடில் கிளாஸ் தான் வந்து வீக்லி ஒன்ஸ் படத்து போகிறாங்க. மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா 200 ரூபா டிக்கெட்டு, 4 பேர் போனால் 800 ரூபா, அதில் உள்ள போனால் ஸ்நாக்ஸ் வந்து எல்லாம் சேர்த்து 2000 ரூபா வந்துடும். அவங்க வந்து இது பிளான் பண்ணுறாங்க. அப்போ லோயர் கிளாஸில் இருக்கிறவங்க யாருமே படம் பார்க்குறதே கிடையாது. அப்போ வழிகள் அவங்களுக்கு எப்படி போகும்? போகாதில்ல. ஸோ முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஒரு திட்டம் முன்னாடி போடுறதா கேள்விப்பட்டால் அது கேன்சல் ஆச்சான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த தியேட்டரை வந்து அவங்க எடுத்து நடத்துகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க போல். பட் அது சரியான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட தாழ்மையான கோரிக்கை என்னென்னா, இந்த 50 ரூபா டிக்கெட்டுக்கு வர்றதுக்கு என்ன வழிகள் பண்ணணுமோ அதை தயவு செய்து பண்ணுங்க. ஏன்னா இதை வந்து நான் வந்து ஒரு பிச்சையாகவே கேட்குறேன், நான் கலை பிச்சையாக கேட்குறேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒரு சிறிய முதலீட்டு படங்கள் வந்து வெளியே வராமல், ஒரு தாயின் கருவறையிலிருந்து வெளியே வர முடியாமல் துடிக்கிற மாதிரி துடிக்கிறாங்க. அவ்வளோ படங்கள் வெளியே இருக்குது. அவங்களாம் எப்போ வர்றது வெளியே? கரெக்டாக ஒவ்வொரு வாரம் வீக்லி ஒன்ஸு. இப்போ தலை படம் வருது, அப்புறம் ரெட்ரோ வருது, சூர்யா சார் படம் வருது. இது இப்போ இடையில நாங்கள் எப்போ தான் வந்து படங்கள் தயாரிக்கிறது? எல்லாருமே வந்து வாய் வார்த்தை சொல்கிறாங்க, அது எங்கேயும் பழி ஒரு நடக்க மாட்டேங்குதா? எல்லாருமே வந்து நீங்கள் டிக்கெட் விலையை குறைங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நீங்கள் நினைச்சா ஒரு படம் பார்க்கணுன்னா ஃபாரினில் போய் தனி ஃப்ளைட்டிலோட போய் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஏழை எளிய மக்கள் மன உளைச்சல் தீர்க்கிறது எங்கே போவாங்க? படம் பார்க்க வழி இல்லையே. மக்களாட்சியை வந்து கொடுக்கணும்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்ல. அதனால் தயவு செஞ்சு இந்த டிக்கெட் விலையை வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து இந்த குரல் அங்கே கேட்குமா அப்படின்னு தெரியல. கேட்டு இதற்கு நீங்கள் வந்து பதில் அளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பதில் அளித்தால் மட்டுமே இங்கே மக்களாட்சி நடக்குதுன்னு ஒரு அர்த்தம்ன்றது மாதிரி நான் பதிவு போடுறேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒரு சினிமா துறை வந்து ரொம்ப நலிவடைஞ்சிருக்குது. அது சினிமா துறை மேலும் மேலும் வரணும், கலை மேலும் வளர வேண்டும் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து கட்ஸ் படத்துடைய இசைத்தட்டை தற்போது வெளியிடுகிறார்கள். கட்ஸ் படத்துடைய கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே மேடைக்கு வரலாம். படத்துக்காக ஒர்க் பண்ண அத்தனை பேரும் இந்த தருணத்தில் மேடையில் இருக்கணும் அப்படின்ட்டு தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் ரங்கராஜ் அவர்கள் வந்து விருப்பப்படுறாங்க. மொபைல் ஃபோன் வச்சிருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் கீழே இறக்குங்க, அப்பதான் பின்னாடி கேமரால கவர் ஆகும். OPRP ப்ரொடக்ஷன்ஸ், பிரைட்டல் அண்ட் ஜாக்வி இணைந்து வழங்கும், ரங்கராஜ் அவர்கள் தயாரித்து இயக்கி கதாநாயகனாக நடித்திருக்கும் கட்ஸ் படத்துடைய இசைத்தட்டை படக்குழுவினர்கள் வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொண்டு சிறப்பு செய்கிறார்கள்.